நிஜமாவா பாஸ்? எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்போ இந்த மருதாணி டிசைன் நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? ஆமாண்டி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் என்றதும் அங்கிருந்து எழுந்து இருவரும் கை கழுவி விட்டு வந்தவர்கள், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும். உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்ல, சரியா? அப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஓகே பாஸ். சரிடி, சீக்கிரமாவே மண்டபத்துக்கு வந்துரு. ரொம்ப நேரம் எனக்கு காக்க வச்சிடாத. அங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ரெடியானா போதும். சரி பாஸ் என்றதும் அவன் சிவாவை அழைத்து கொண்டு யாழினி அப்பாவிடமும் மித்ரனிடமும் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி புறப்பட்டு சென்றான். போகும் அவனையே காதலோடும் ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அதே நேரம் காவியாவோ, அப்பாடா, அந்த குரங்கு ஒரு வழியா இடத்த காலி பண்ணிடுச்சு, இல்லனா இங்கேயே இருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்க அவளை திரும்பி பார்த்த யாழினிக்கு சிரிப்புதான் வந்தது. எதுக்கடி இப்ப என்ன பார்த்து சிரிக்கிற? இல்ல, இப்ப பாரு, சிவா அண்ணாக்கும் உனக்கும் 7ஆம் பொருத்தமாவே இருக்கு, அதான் என்ன சங்கதின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு சங்கதியும் பார்க்க வேணாம், ரொம்ப நேரம் இங்க வெளியில நிக்க தேவையில்ல, உள்ள போலாம் வா. ஏண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல? அது சரி, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ரிசப்ஷன் இருக்கு. மதியத்துக்கு மேல நம்ம மண்டபத்துக்கு கிளம்பி போகணும். இப்படியே எவ்வளவு நேரம் தான் இங்க நின்னுகிட்டு இருப்ப? ரிசப்ஷன்ல ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் நின்னுகிட்டே இருக்கணும். கால் எப்படி வலிக்கும் தெரியுமில்ல? இப்பவே வந்து கொஞ்ச நேரமா ஓய்வு எடுத்துக்கோ என்றதும், அதுக்கு தாண்டி என் காவியா குட்டி வேணுங்கிறது. தேங்க்யூ செல்லம் என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுக்க, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையில இருந்து இதெல்லாம் பாசுக்கு தானே நீ செய்ய போற என்றதும் அவள் முகம் மருதாணியை பூசியது போல செக்கச்சவில் என்று சிவந்து விட்டது. அதை பார்த்த காவியா, போதுண்டி, உன்னோட வெக்கத்தை எல்லாம் மிச்சம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் இங்கேயே கொட்டிடாத, மிச்சத்தை எல்லாம் பாக்கி வச்சுக்கோ, அப்பதான் அதெல்லாம் பாஸ்கிட்ட காட்ட முடியும். சி போடி என்றவள் வேகமாக உள்ளே செல்ல அவள் பின்னாலேயே காவியாவும் சென்றாள். பின்பு சிறிது நேரம் தோழிகள் இருவரும் அரட்டை அடித்தபடியே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க மதிய நேரம் ஆனதும் யாழினி அப்பா அவர்கள் அறைக்கு வந்து, யாழினி, காவியா, மண்டபத்துக்கு கிளம்பலாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல என்று கேட்க காவியாவோ, ஆமா அங்கிள், எல்லாமே எடுத்து வச்சிரும், அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். அங்க போயிட்டு யாழினிக்கு மேக்கப் பண்ணிக்கலாம், இங்க இருந்தே ரெடியாக்கி போனா ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடும். அதுவும் சரிதான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க அப்பொழுது வாசலில் 2 கார் வந்து நின்றது. அதை பார்த்தவர், என்ன வாசல்ல கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது என்று வெளியே போய் பார்க்க அங்கிருந்த டிரைவர், வணக்கம் சார், யாழினி மேடையும் உங்க எல்லாரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பியிருக்காரு. ஓ, மாப்பிள்ள தம்பி அனுப்பியிருக்காரா? சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம் என்றவர் மீண்டும் உள்ளே சென்று, யாழினி, மாப்பிள்ள நமக்காக கார் அனுப்பியிருக்கிறார், எல்லாரும் ரெடினா வாங்க போலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியிலிருந்து உள்ளே வந்த மித்ரன், அக்கா, மாமா வண்டி அனுப்பிட்டாங்க, வாங்க கிளம்பலாம். இதுக்கு மேல இங்கிருந்து என்ன பண்ண போறோம்? உன்னோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டியாடா? எனக்கு என்னக்கா திங்ஸ் இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு? ட்ரெஸ் தாண்டா கேக்குறேன், அதெல்லாம் நான் பேக் பண்ணி பேக்ல எடுத்து வச்சிட்டேன். சரி என்றதும் வேகமாக அவர்கள் அறைக்குள் வந்து அவர்கள் பேக்கை எடுத்துக்கொண்டவன் அவனுடைய பையையும் எடுத்துக்கொண்டு காரில் வைத்துவிட்டு வந்து பின்பு தாய் தந்தையின் பேக்கையும் கொண்டு போய் வைத்தான். அதற்குள் வெளியே வந்த யாழினியை அழைத்து கொண்டு சென்று சாமி படம் வைத்திருந்த அந்த சின்ன ஸ்லாபின் முன்னால் நிற்க வைத்து, யாழினி, சாமிய நல்லா கூப்பிட்டுக்கம்மா, கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிக்கணும். நீ வாழ போற வாழ்க்கையில மாப்பிள்ளையும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரமே எங்களுக்கு ஒரு பேரனையோ இல்ல பேத்தியையோ பெத்து கொடுக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கமா என்றதும் அனைத்தையும் கண்மூடி வேண்டிக் கொண்டிருந்தாள். பிறகு தன் தந்தை காலில் விழ அவர் திருநீர் தட்டை எடுத்து அவள் நெற்றியில் விபூதி வைத்துவிட்டு, என்னைக்கும் என் பொண்ணு இதே மாதிரி சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டுல நீயும் மாப்பிள்ளையும் தனியா தான் இருக்க போறீங்க. உங்க 2 பேருக்கும் இடையில 3ஆவதா ஒரு ஆளை மட்டும் என்னைக்கும் நுழைய விட்டுறாத, சரியா? கண்டிப்பாப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதுமா, அதை விட மாப்பிள்ள மேல அதிகமா நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் அவர் உன்னை நல்லபடியா பாத்துப்பாருன்னு எனக்கு தெரியும்.
ஆனா நீ மட்டும் கொஞ்சம் அவர் மனசு நோகாத மாதிரி நடந்துக்கோ, அது போதும் என்றதும் அப்பொழுது அங்கே வந்த கமலா, இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா கிளம்பலாமா என்று கேட்க அவளை எரிப்பது போல முறைத்தவர், பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புறா, ஒரு தாயா வந்து நின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அறிவு கிடையாது, வந்துட்டா மேனா மினிக்கு கணக்கா ரெடி ஆயிட்டு என்று கத்த தொடங்கியதும் யாழினி, அப்பா ப்ளீஸ், நான் கிளம்புற நேரத்துல எந்த சண்டையும் வேணாம் என்றவள் அவள் அம்மாவின் அருகே சென்று, அம்மா என்னன்னே தெரியல, திடீர்னு உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்ல, உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சின்ன பிள்ளையில இருந்து நீங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டீங்க, எவ்வளவு அக்கறையா வளர்த்தீங்க. திடீர்னு என் மேல இவ்ளோ கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் செஞ்ச செயலோ இல்ல என்னாலயோ நீங்க ஏதாச்சும் காயப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த யாழினிய தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. எனக்கு இப்போ வரைக்கும் எதனால நீங்க கோவமா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியல. நீங்களா அதை சொல்லாத வரைக்கும் கண்டிப்பா எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பணும்னு ஆசைப்படுறேன் என்றவள் அவர் கால்களில் விட பட்டென்று அங்கிருந்து நகர்ந்து சென்ற கமலா, அதான் உங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டல்ல, என் கால்ல வேற விழுந்து எதுக்கு சீனை போட்டுட்டு இருக்க, கிளம்பு என்றதும் மித்ரனுக்கும் அவன் அப்பாவிற்கும் அவ்வளவு கோபம் வந்தது. காவியாவிற்கு கூட அந்த பூஜை தட்டை வாங்கி ஓங்கி அவர் மண்டையில் அடித்து விடலாம் என்னும் அளவுக்கு வெறி கிளம்பியது. உண்மையாலுமே இவங்க தான் யாழினிய பெத்தாங்களா? ஏன் இவ்ளோ வன்மமா நடந்துக்கிறாங்க? யாழினியோட கல்யாணம் இப்போ சீக்கிரம் நடக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டை விட்டு அவ வெளியில போனாதான் அர்ஜுன் பாஸ் கூட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வா. இங்கேயே இருந்தா கண்டிப்பா அவளுக்கு பைத்தியமே பிடிக்க வச்சிருவாங்க என்று நினைத்தவள் யாழினியின் கையை பிடித்து தூக்கிவிட்டு அவள் கண்ணீரை துடைத்தவள், இங்க பாரு யாழினி, உன் மேல உண்மையான பாசமே இல்லாதவங்களுக்காக இப்படி அழுது உன்னோட கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது. நீ இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துறேன்னு பாசுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணமானவங்கள அவர் என்ன பண்ணுவார்னு உனக்கு தெரியும் இல்ல என்றதும் பட்டென்று தன் கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டவள் வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு, ஹிட்ஸ் ஓகே காவ்யா, நான் அழல, குட், இப்பதான் நீ என்னோட யாழினி என்றவள் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றவும் யாழினிக்காக தயார் செய்திருந்த கார் முழுவதும் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அர்ஜுன் யாழினி புகைப்படமும் அந்த காரின் முன்னாலேயும் பின்னாலேயும் ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்து ரசித்த யாழினியும் காவியாவும் காரில் ஏறிக்கொள்ள முன்னால் மித்ரன் அமர்ந்து கொண்டு, அப்பா பின்னால் இருக்க கார்ல நீங்களும் அம்மாவும் வந்துருங்க, அக்காவை தனியா அனுப்ப முடியாதுல்ல, அதனால அவ கூட நான் போறேன். சரி மித்ரா, நீ மட்டும் இல்லனா என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. உங்க அக்காவை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா நான் தான் இருக்கேன்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மண்டபத்துக்கு வந்துட்டேன்னு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அவங்க எல்லா வேலையும் அவங்க பாத்துக்குவாங்க. நான் போனதுக்கு அப்புறம் மீதியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அக்காவை காவி அக்காவே பாத்துக்குவாங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. வீட்டை பூட்டிட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்கப்பா, மாமா அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு என்று கூறியவன் டிரைவரை பார்த்து, அண்ணா வண்டி எடுங்க. சரிங்க தம்பி என்றவர் முதல் காரை வளைத்து கொண்டு திரும்ப அதற்கடுத்தது இரண்டாவது கார் அந்த காரின் பின்னாலேயே சென்றது. யாழினி இவ்வளவு நேரம் இருந்த மனக்குமுறல்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுவிட்டு அந்த தெரு முழுவதும் இருந்த கட் அவுட் பிளக்ஸ் அனைத்தையும் ரசித்து பார்த்தபடியே வந்திருந்தாள். பயணம் நீண்டு கொண்டே சென்றிருந்ததை தவிர அந்த போட்டோக்கள் எதுவும் அவள் கண்ணை விட்டும் அகலவில்லை. அதற்கு பிறகுதான் தெரிந்தது, அவள் வீட்டிலிருந்து அந்த கல்யாணம் நடக்கும் பிரம்மாண்ட ஹோட்டல் வரை அந்த கட் அவுட் பிளக்ஸும் வைத்திருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தவள், காவ்யா என்னடி இவ்ளோ தூரத்துக்கு வச்சிருக்காங்க? என்னோட பாசடு கல்யாணம்னா அவ்வளவு சாதாரணமா? ஊர் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா ரிசப்ஷன்ல, நாளைக்கு மேரேஜ்ல பிரஸ்ல இருந்தும் ஆளுங்க வருவாங்க உங்களோட மேரேஜ் வீடியோவை ஷூட் பண்றதுக்கு என்று கூற, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருக்குடி. இதுல ஷையாகிறதுக்கு என்ன இருக்கு? பாஸ் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீயே சேர்த்துதான் அனுபவிச்சாகணும். சோ இப்ப இருந்தே உன்னை தயார்படுத்திக்கோ என்றாள்.
ஆமாக்கா, காவியாக்கா சொல்ற மாதிரியே நீங்க கேளுங்க. நான் நேத்து இந்த ஹோட்டல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் ஃபுல்லா என்று கூற, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து கொண்டே வந்தவர் அந்த பெரிய ஹோட்டலின் முன்பு வந்து கார் நின்றதும் அவளுடைய இதயம் தடக் தடக்கென பதறி துடித்தது. அவளுடைய இதய துடிப்பு அந்த அமைதியான காரின் உள்ளே பக்கத்தில் இருப்பவர்களுக்கே கேட்டுவிடும் போல இருந்தது. அவள் முகம் எல்லாம் லேசாக வியர்க்க தொடங்க அதை பார்த்த காவியாவோ அவள் முகத்தில் கர்ச்சிப்பை வைத்து ஒத்தி எடுத்துவிட்டு, ஏண்டி மண்டபத்துக்கு தண்ணி வந்திருக்கோம், ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போற மாதிரி இவ்ளோ நடுங்கி சாகற என்று அவள் காதருக்கே குனிந்து குசுகுசுவென்று கேட்க, அடியே என்னன்னே தெரியலடி, இவ்ளோ பெரிய ஹோட்டலை பார்த்த உடனே ஒரு மாதிரி படபடப்பாகுது. இங்க பாரு, உங்க கல்யாணம் என்ன சாதாரண கல்யாணமா? இன்னைக்கு ரிசப்ஷன்லயும் நாளைக்கு கல்யாணத்துலயும் பிரஸ் பீப்புள்ஸ் உள்ள இருப்பாங்க. உங்களை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்கிட்டையும் உன்கிட்டயும் பேட்டி வேற எடுப்பாங்க. இவ்ளோ விஷயம் இருக்குடி, நீ என்னவோ இதுக்கே இப்படி தொட நடுங்குற. இங்க பாரு, இப்போ மண்டபத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இங்க இருந்து வெளியில இறங்கி போறதுக்கு நீ இவ்ளோ தயங்க தேவையில்லை. நீ இங்க வந்து ரெடி ஆகிறது நமக்கு ஒரு பிளஸ்ன்னு நினைச்சுக்கோ. இதே வீட்லயே நீ ரெடியாகி ஈவினிங்க்கு மேல வந்துருந்துச்சுன்னா கூட இங்க ஒரே கூட்டமா இருந்திருக்கும், உனக்கும் கொஞ்சம் ஷையா இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்ல. எனக்கு புரியுதுடி, இருந்தாலும் இந்த நேரம் பாசும் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும் என்று கண் கலங்கினாள். எனக்கு புரியுதுடி, ஆனா அவர் ஒரு ஆள் எவ்வளவு வேலைத்தான் பாப்பாரு சொல்லு. இன்ஃபேக்ட் அவர் மண்டபத்துல இருக்காரா இல்ல ஆபீஸ்ல இருக்காரான்னு கூட எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. சரி, ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, வா, பியூட்டிஷியன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இப்பவே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சரிடி என்றவள் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காரை திறந்து கொண்டு வெளியே இறங்க, அப்பொழுது அவள் கையை பிடித்தது ஒரு இரும்பு கரம். அதில் திரும்பி பார்க்க பக்கத்தில் அர்ஜுன் புன்னகை முகத்துடன் அவளை பார்த்தபடியே நின்றிருந்தான். பாஸ் என்று அவள் கண்கள் சந்தோஷத்தில் விரிய, ஏய் பாஸ்னு கூப்பிடாத, இப்படி எல்லாரும் முன்னாடி கூப்பிடாதன்னு பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் உங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி தானே பாஸ் கூப்பிடுறேன், அப்புறம் என்ன பாஸ்? ஆடி போடி, இங்க பாரு, நான் கல்யாண மூட்ல இருக்கேன், ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணிடாத சொல்லிட்டேன், சரிவா என்றவன் அவள் கையை பிடித்து காரை விட்டு கீழே இறக்க அவள் முகம் எல்லாம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கியது. பாஸ், நான் உள்ள போகும்போது நீங்களும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு இப்பதான் காவியா கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, எப்படி பாஸ்? அப்புறம் என் பொண்டாட்டி அவ்வளோ ஈஸியா வெல்கம் பண்ண விட்டுவேனா என்றவன் அவளை இப்பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசித்து பார்த்தான். அவன் பார்த்து பார்த்து ஆசையாக அவளுக்காக தேர்ந்தெடுத்த பட்டு புடவையையும் அவள் போட்டிருந்த நகையையும் பார்த்து அவனுக்கு பேசுவதற்கு நான் எழவே இல்லை. யானி, நீ மேக்கப் போடாமலே சூப்பரா இருக்கடி, நீ ஒரு நேச்சுரல் பியூட்டி தெரியுமா, செம்ம பீசுடி நீ. பாஸ், என்ன பேசுறீங்க? சரி, நீ என் பொண்டாட்டி தானே, உன்னை இப்படி பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்றவன் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்று மண்டபம் வாயிலில் நிற்க, அப்பொழுது அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் ஓடி வந்து இருவருக்கும் ஆரத்தை சுற்றிவிட்டு உள்ளே போகச் சொல்ல யாழினியின் கையை பிடித்தபடி உள்ளே நுழைந்தான். அந்த ஹோட்டலின் பிரம்மாண்டத்தையும் அதன் அலங்காரங்களையும் கண்டு யாழினி கொஞ்சம் பதட்டமாக ஆனாள். அதே நேரம் கமலாவும் அவள் கணவருக்குமே ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மித்ரனும், வாவ், சான்ஸே இல்லப்பா, ஹோட்டல் எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்ல, மாமா எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, எல்லா பக்கமும் அக்கா மாமா போட்டோ தான் இருக்கு, அதுவும் பெரிய பெரிய சைஸ்ல 3Dல பண்ணிருக்காங்க, சான்ஸே இல்ல என்று மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அங்கிருந்த ஒரு இடத்தில் கண்ணாடிக்குள் நீர் ஊற்றி கொண்டிருந்ததில் யாழினி அர்ஜுன் முகம் போட்டோவாக அதற்குள் செட் செய்யப்பட்டு அதில் அழகான லைட் செட்டிங் போட்டு பிளவர் எல்லாம் அடுக்கி வைத்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த யாழினி அர்ஜுனை பார்த்து, எல்லாமே சூப்பரா இருக்கு பாஸ், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். அவளுடைய சந்தோஷத்தை பார்த்து திருப்தி அடைந்தவன், சரி, உன்னோட ரூம்ல பியூட்டிஷியன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காவியா, நீ யாழினியை கூட்டிட்டு போய் மேக்கப் போட சொல்லு. யாழினி, சாப்பிட்டியாடி என்றதும் திருத்திரு வென்று முழிக்க, அப்பொழுது காவியாவோ,
இன்னும் இல்ல பாஸ், நாங்க யாருமே சாப்பிடல. என்ன யாழினி? சரி, நீ ரூமுக்கு போ, நான் லஞ்ச் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல பாஸ், இருக்கட்டும். லூசு மாதிரி பேசாதடி. ரிசப்ஷன் முடிஞ்சுதான் நம்ம சாப்பிட முடியும். அது வரைக்கும் நீ பசியோட நின்னுட்டு இருப்பியா? காவியா, நீ யாழினிய உள்ள கூட்டிட்டு போ, நான் லஞ்ச் கொடுத்து விடுறேன். சரிங்க பாஸ் என்றவள் அவளை அழைத்து கொண்டு வாசலிலேயே இருந்த லெப்ட் சைடு அறைக்குள் சென்று விட்டாள். அதே நேரம் அர்ஜுன் மித்ருனை பார்த்து, மித்ரா, யாழினி ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூம் தான் உங்களுக்கு. நீங்க போய் அங்க ரெடி ஆகிக்கோங்க. மாமா, நான் உங்க கூடவே இருக்கேனே. சரி, இந்த ரைட் சைட்ல இருக்க ரூம் என்னோடதுதான், வந்துரு. ஓகே மாமா என்றவன் வேகமாக அவன் தாய் தந்தையை அழைத்து சென்று அவர்களை அறைக்குள் விட்டு அவனுடைய பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அர்ஜுனின் அறைக்குள் நுழைந்தான். அங்கு சிவா அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்த மித்ரனை பார்த்தவன், டேய் மித்ரா, வா வா. ஏண்டா அர்ஜுன், என் தங்கச்சி வந்தாச்சா? என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல? எதுக்கு? என் பொண்டாட்டிய பாக்குற சாக்குல உன் ஆளை நீ ரசிச்சு பார்த்து அவகிட்ட வம்படிக்கிறதுக்கா? என் கல்யாணம் முடியற வரைக்கும் அவகிட்ட ஏதாவது 7.5 கூட்டுன மவனே, உனக்கு காலத்துக்கும் கல்யாணம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்ட, அப்பொழுது மித்ரனோ ஆ என்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். டேய், சின்ன பையனை வச்சுக்கிட்டு ஏண்டா உன் ஆளு ஏன் ஆளுன்னு மானத்தை வாங்குற? இது நாள் வரைக்கும் அவனுக்கு விஷயமே தெரியாது, இப்ப தெரிஞ்சிருக்கும் என்று புலம்ப, சிவாண்ணா, அப்போ நீங்க காவியாக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்பாடா, கொஞ்சம் டீசெண்டா கேட்டுடா. எங்க காவியாக்காவ லவ் பண்றீங்களான்னு கேட்டு மானத்தை வாங்கிடுவியோன்னு நினைச்சேன். ரெண்டும் ஒண்ணு தானே. ஆனா உங்க 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டே தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகுது? அதெல்லாம் அப்படித்தான், உனக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. சரிடா அர்ஜுன், நீ ரெடி ஆகுறியா? ஏண்டா, நான் என்ன பொம்பளை பிள்ளையா ரெடி ஆகிறதுக்கு, மணிக்கூர் கணக்காகிறதுக்கு? எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ நான் இங்கேயே உட்காந்து அட்டன் பண்றேன். நீங்க 2 பேரும் வேணா ரெடி ஆவுங்க. அப்புறம் சிவா, யாழினியோட ரூமுக்கு யாழினிக்கும் காவியாக்கும் லஞ்ச் அனுப்பி வச்சிரு. அவங்க இன்னும் சாப்பிடலையா. அப்படியே யாழினியோட அப்பா அம்மாக்கும் அனுப்பிவிடு. அப்படியே மித்ரனுக்கும் எடுத்துட்டு வந்துரு. உனக்கு வேண்டாமா அர்ஜுன்? இல்லடா, எனக்கு மீட்டிங் இருக்கு, அதனால வேண்டாம். இல்ல மச்சான், நான் உனக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வரேன். நீ மீட்டிங் முடிச்சிட்டு கூட சாப்பிடு. சரி ஓகே என்றவன் மித்ரனை பார்த்து, மித்ரா, சாரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. பரவாயில்ல மாமா, அதனால என்ன? இவ்ளோ பிஸிலையும் நீங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாக்கறதே பெரிய விஷயம். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, நீ வேணும்னா போய் பெட்ல உட்காந்துக்கோ என்றதும் எழுந்து சென்று மெத்தையில் அமர்ந்து கொண்டவன் பிறகு சிவா சென்றவுடன் அவன் பின்னாலேயே சென்று விட்டான். யாழினியின் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற சிவா அங்கு காவியாவை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டான். அதற்குள் யாழினி, அண்ணா, என்ன பார்க்க தானே வந்தீங்க, இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லிட்ட? இங்க பாரு, நீ பசியோட இருப்பன்னு தான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அப்படியே போனா போதுன்னு இவளுக்கும் எடுத்துட்டு வந்தேன் என்று 2 தட்டை நீட்ட அதை வெடுக்கென்று பிடுங்கி கொண்ட காவியா, ஏதோ உங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கற மாதிரி இவ்ளோ சீன் போடுறீங்க. இதெல்லாம் எங்க பாஸோட காசு தானே, அவர் கொடுக்க சொல்லிருப்பாரு, நீங்க வந்து குடுக்குறீங்க. அதுக்கு என்னவோ பெருசா இவ்ளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றதும் அவளை பார்த்து முறைத்து விட்டு, இந்த வாய் மட்டும் இல்லனா உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும்டி என்றவன் யாழினியை பார்த்து, சரி யாழினி, நீ சாப்பிட்டுட்டு மேக்கப்ப ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட ட்ரெஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், சரியா? சரிங்கண்ணா. அப்புறம் பாஸ் சாப்பிட்டாரா? இதோ அவனுக்கும் சேர்த்துதான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். நான் எப்படியாவது சாப்பிட வச்சிடறேன். அவனுக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, அதை முடிக்கணும்னு தான் சொல்லி லேப்டாப்ல உட்காந்துட்டான். என்னண்ணா, இன்னைக்கும் மீட்டிங்கா? நான் கேட்டேன் யாழினி, அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் என்ன கல்யாணம் பொண்ணா, ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆக எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. சோ நான் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னோட வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் நானும் அவனை தொல்லை பண்ணல. அவன் சும்மா இருந்தா ஏதாச்சும் டென்ஷன் தான் ஆவான். அதுக்கு அவன் ஏதாவது இப்படி வேலை செய்யறது பெஸ்ட். சரிங்கண்ணா, தயவு செஞ்சு அவரை விட்டு எட்ட போயிடாதீங்க. அவர் கூடவே இருங்க பிளீஸ். நீ சொல்லவே தேவையில்லம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அர்ஜுனோட ரூம்ல தான் இப்போ மித்ரன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான்.
நானும் அங்கதான் இருக்கேன். நாங்க 2 பேருமே சேர்ந்து அவனை பத்திரமா பாத்துப்போம். நீ அத பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸா இரு என்றவன் அந்த பியூட்டிஷியனை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க மேக்கப் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி யாழினியோட முகத்தையே மாத்தி காட்டுற மாதிரி பண்ணக்கூடாது. டீசெண்டா இருக்கணும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ சார், ஆல்ரெடி அர்ஜுன் சார் எங்க கிட்ட பேசிட்டாரு. மேடம்க்கு எந்த மாதிரி மேக்கப் போடணும்ன்ற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. நீங்க கவலையே படாதீங்க. நாங்க ரெடி பண்ணி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரும்போது பாருங்க, அதுக்கப்புறம் எங்களோட திறமைய நீங்களே பாராட்டுவீங்க என்று கூற, அதே நேரம் காவியாவோ, என்ன மேடம் நீங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவர்கிட்ட போய் மேக்கப் பண்ணிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்றீங்களே, இவருக்கு கொஞ்சம் கூட ரசனையே இருக்காது. இவர் என்னத்தை பார்த்து உங்களுக்கு மார்க் போட போறாரு என்றதும் காவியாவின் தலையில் வேகமாக கொட்டியவன், வயடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின ஸ்டோர் ரூம்ல போட்டு உன்னை பூட்டிட்டு வந்துருவேன் சொல்லிட்டேன் என்று மிரட்டி விட்டு அங்கிருந்து செல்ல தலையை தேய்த்து கொண்டிருந்த காவியாவோ யாழினியை பார்த்து, என்னடி உன் அண்ணா ரொம்ப ஓவராத்தான் போறாரு என்று கேட்க, எனக்கு தெரிஞ்சு அண்ணா இன்னைக்கு ரொம்பவே அடக்கி வாசிக்கிறார். நீதான் அவுத்துட்டு வாசிச்சுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்லனா மண்டையில கொட்டு வாங்கி இன்னும் 1 இன்ச்சு குள்ளமா போயிடுவ சொல்லிட்டேன். எது, குள்ளமாயிடுவனா என்று அதிர்ச்சியில் வாயை பிளந்தவளின் வாயில் ஒரு வாய் சாப்பாட்டை எடுத்து வைக்க அதில் யாழினியை முறைத்து பார்த்தவள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட தொடங்கினாள். அதே போல இருவரும் சாப்பிட்டு முடிக்க சரியாக அதே நேரம் அவளுடைய ஆடையும் அங்கு வந்து சேர்ந்தது. அதற்குள் பியூட்டிஷியன் அவளை மேக்கப் செய்ய தொடங்க காவியாவையும் ஒரு ஆள் தயார் செய்து கொண்டிருந்தார். அறையில் இருந்த கமலாவின் போன் அடிக்கும் சத்தம் கேட்டதும் அதை பார்த்தவர், யார் இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க என்று யோசித்துக் கொண்டே போனை எடுத்து பார்க்க அதில் கைலாஷின் பெயர் வந்தது. அந்த பெயரை பார்த்தவுடன் அவர் முகமெல்லாம் வியர்க்க தொடங்க கணவரை திரும்பி பார்த்தார். அவரோ குளியறைக்குள் இருந்ததனால் அறையை விட்டு வெளியே வந்து போனை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ சொல்லுங்க சார் என்று பதட்டமாக பேச, என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்கிட்ட ஒரு உதவியை வந்து கேட்டீங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக எல்லாம் பண்ணேன். அந்த அர்ஜுனால எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. என்னுடைய ஏகப்பட்ட பிசினஸ் அவனால கேன்சல் ஆகிற கண்டிஷன்ல இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் உங்க பொண்ணு மட்டும்தான் காரணம். என்ன மட்டும் இப்படி கஷ்டத்துல இழுத்து விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க சார்? இது எதுவுமே எனக்கு தெரியாதே. உங்களுக்கு உதவி செய்ய போய் தான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். இதுக்காக கண்டிப்பா நான் அந்த அர்ஜுனை பழி வாங்காம விட மாட்டேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாண நாளைக்கு நடக்காது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அந்த அர்ஜுன் ரொம்ப மோசமானவன்னு நீங்க பாட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ஏதாவது செய்ய போய் தேவையில்லாம அது எங்களுக்கும் பிரச்சனையாகிட்டு போகுது. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் நான் அர்ஜுன் கிட்ட டைரக்டா மோத மாட்டேன். அவன் யார் மேல உயிரையே வச்சிருக்கானோ அவன் தான் என்னோட டார்கெட். அப்படின்னா யாழினியா? வேண்டாம், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன திடீர்னு பொண்ணு மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு? அப்படியெல்லாம் இல்ல, இருந்தாலும் அந்த அர்ஜுனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. சோ நீங்க அமைதியா ஒதுங்கி இருங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் எங்க ஆள் பாத்துக்குவாங்க. சார், இதெல்லாம் எப்ப பண்ண போறீங்க? இப்பயே வா. இப்போ உடனே எல்லாம் பண்ணக்கூடாது. அர்ஜுனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டணும். ரிசப்ஷன் நல்லா பிரம்மாண்டமா சந்தோஷமா நடந்து முடியட்டும். இன்னைக்கு நைட்டு தான் அந்த யாழினிய நான் தூக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனுக்கு அவ எப்பவுமே கிடைக்க மாட்டா. அவளை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க சார் என்று கேட்டவரிடம் கொடூரமாக ஒரு புன்னகையை சிந்தியவன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான். சார், நிஜமாவே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல யாழினி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். நீங்க யாழினிய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா வேற ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி சீன் போடாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் ஆர்டர் போடுறதெல்லாம் பிடிக்காது.
இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாமையே செஞ்சுட்டேன்னு நாளைக்கு நீங்க அதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ண. அந்த அர்ஜுன் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாம் சந்தோஷமாவே நடக்கட்டும். நைட்டோட நைட்டா அவன் கட்டிக்கு போறவளை தூக்கிட்டு போய் நாளைக்கு காலையில அவனுக்கு குறிச்ச அதே முகூர்த்த நேரத்துல நான் யாழினி கழுத்துல தாலியை கட்டியிருப்பேன். அத அந்த அர்ஜுன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுக்குண்டான ஏற்பாடையெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். என்னோட ஆட்கள் அந்த மண்டபத்தை சுத்தியும் மண்டபத்துக்கு உள்ளேயும் மொத்தமா கலந்துருக்காங்க. அந்த அர்ஜுனே நினைச்சாலும் எதுவும் தடுக்க முடியாது. சரி, நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்துவிட அவரோ அந்த போனையே பார்த்து கொண்டிருந்தவர், என்ன இந்த சார் திடீர்னு இப்படி சொல்றாரு? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனையானா இந்த அர்ஜுன் பணம் கொடுக்க மாட்டானே? தாலி கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே சொத்து தருவேன்னு சொல்லி இருக்கான். இவர் வேற நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போவேன்னு சொல்லி இருக்காரே. கூடாது, ஏதா இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் முடியறதுக்குள்ளேயே அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் நம்ம கையில வாங்கணும். காலையில கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா நம்ம ஏமாந்துதான் போகணும் என்று நினைத்த கமலா அர்ஜுனிடமிருந்து அந்த சொத்துக்களை எப்படி இப்பொழுது ஏமாற்றி வாங்கலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். மாலை நேரம் ஆனதும் ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் எல்லோரும் வந்து கொண்டிருந்தனர். நிறைய தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், அர்ஜுனின் தொழில்துறையை சேர்ந்த நண்பர்கள் என்று அனைவரும் ஒவ்வொருவராக வந்து குவிய தொடங்கினர். அதற்குள் அர்ஜுனை மேடைக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்து சிவா அர்ஜுனை அழைத்து கொண்டு அறையிலிருந்து வெளியில் வர, அதே நேரம் காவியாவும் யாழினியை அழைத்து கொண்டு வந்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் அறையை விட்டு வெளியே வந்ததும் அவளின் அழகில் அப்படியே ஒரு நிமிடம் மெய் மறந்துதான் போனான் அர்ஜுன். அந்த ஆலிவ் கிரீன் கலர் லெஹங்காவில் ஒரு தேவதையை போலவே சொலித்துக் கொண்டிருந்தாள் யாழினி. பார்க்க பார்க்க போதவில்லை என்பது போல இருந்தது அவளின் அழகு. பியூட்டிஷியன்கள் அர்ஜுன் சொன்னது போலவே மேக்கப் மிகவும் துல்லியமாக போட்டிருந்தனர். இருக்காதா பின்னே, சினிமாவிற்கு மேக்கப் போடும் ஆட்களை அல்லவா அழைத்து வந்து யாழினிக்காக மேக்கப் போட சொல்லி இருந்தான். பின்பு அவர்களின் கைவண்ணம் அவ்வளவு லேசாக இருக்குமா என்ன? மெதுவாக அவள் அருகே நெருங்கி வர, அப்பொழுது யாழினி அர்ஜுனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் ஆலிவ் கிரீன் கலரில் ஒரு கோட் ஷூட் அணிந்திருந்தான். பார்ப்பதற்கு அப்படியே தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்திரன் போல அவ்வளவு அழகாக தெரிந்தான் அவள் கண்களுக்கு. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து மெய் மறந்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் காவியாவோ ஒயின் கலர் லெஹங்காவில் கண்ணுக்கு லட்சணமாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் சிவாவின் ஆடைகளும் இருந்ததனால் காவியா முதலில் தன் உடையை பார்த்துவிட்டு பின்பு சிவாவின் உடையை பார்த்தவள் அவனை பார்த்தும் முறைத்தாள். இப்போ எதுக்குடி என்ன பார்த்து இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு நீங்க ஏன் ட்ரெஸ்க்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ஹேய், இங்க பாரு, உனக்கு ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தது? பாஸ் தான். எனக்கும் அவன் தான் எடுத்து கொடுத்தான். அவன்கிட்டயே போய் கேளு போ. ஆமா, நீங்க செலக்ட் பண்ணாம தான் எங்க பாஸ் எடுத்து கொடுத்துட்டாரா? சும்மா நான் என்ன ட்ரெஸ் பேருனா அந்த மாதிரி போட்டுட்டு வந்து நின்னு சீனை போடாதீங்க. இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் நான் உங்களை லவ் பண்ணுவேன்னு கனவு கூட காணாதீங்க. ஹடி போடி, உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவன் அர்ஜுனின் பக்கம் திரும்ப, ஆனால் அர்ஜுனும் யாழினியும் கண்களாலேயே காதல் மொழி பேசிக் கொண்டிருந்தனர். இவன் வேற கேப் கிடைக்கும் போதெல்லாம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் என்று அவன் தோளை பிடித்து இழுக்க, என்னடா டேய், எல்லாரும் ரிசப்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா வாசல்லையே நின்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஸ்டேஜுக்கு போங்கடா என்றதும் மீண்டும் யாழினியை பார்த்த அர்ஜுன், யாழினி, நீ ரொம்ப அழகா இருக்கடி. பாஸ், நீங்களும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆனா என்னை விட நீதான் தேவதை மாதிரி இருக்க. இப்பவே உன்ன என்று அவள் தாடைக்கு அருகே தன் 2 கைகளையும் எடுத்துக்கொண்டு செல்ல, பட்டென்று ஒரு அடி நகர்ந்தவள், பாஸ், சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க, வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போகலாம் என்றவளை பார்த்தவன், ஐயோ, நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் முடியாதுடி என்று புலம்பிக் கொண்டிருக்க அதை பார்த்த சிவாவோ, மச்சான், நீ போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிருவ போல இருக்கே. இதெல்லாம் சரி வராது, நீ வா என்று அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல, அப்பொழுது அங்கே வந்த மித்ரன், அக்கா, மாமா,
2 பேரும் வாவ் செம்மையா இருக்கீங்க தெரியுமா. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு. மாமா ப்ளீஸ் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோடா என்றதும் யாழினி போனை வாங்கி இருவரையும் ஒரு புகைப்படமும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது யாழினி, டே மித்ரா, உனக்கு இந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டு செம்மையா இருக்குதுடா. இருக்காதாக்கா? மாமா எனக்காக ஆசையா செலக்ட் பண்ணி கொடுத்தது, அது எப்படி நல்லா இல்லாம போகும்? தாறுமாறா இருக்குடா. ஆமா அப்பா எங்க? அப்பாவும் அம்மாவும் என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க அக்கா, வர்றவங்களை எல்லாம் வெல்கம் பண்றதுக்காக. சரி சரி மணியாச்சி, நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க என்று கூற பிறகு அவன் நகர்ந்து வழிவிடவும் யாழினியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவளை அழைத்து சென்றான் அர்ஜுன். யாழினி போட்டிருந்த டிரெஸ்ஸிற்கு மேட்சாக வைர நகைகள் அனைத்தும் அவள் உடல் முழுவதும் அந்த இருள் நேரத்திலும் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. வந்திருந்தவர்கள் அனைவரும் அவர்கள் இருவரும் ஜோடியாக கைப்பிடித்து வரும் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்களுடைய ஜோடி பொருத்தம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஒரு வழியாக ஸ்டேஜுக்கு மேலே ஏறும் பொழுது கூட யாழினியின் கையை பிடித்து ஏற்றி விட்டவன் அவனும் சென்று அவள் அருகில் ஜோடியாக நின்று கொண்டான். அதை 2 ஜோடி கண்கள் வெறித்தனமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தது.